ஸோ இதுக்கு முன்னால் 2 கிளாஸ் போட்டிருந்தேன் அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு. ஸோ அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் போலாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது போலாரில் வந்து நீங்கள் ஆங்கிள்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? அதாவது இப்போ 45 டிகிரி 30 டிகிரி அந்த மாதிரி இன்க்ளைன் லைன்ஸ்லாம் இருக்குன்னா அதோட ஆங்கிள்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க போலார் மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவில் நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ நான் ஒரு டயக்ராம் காமிச்சிருக்கேன்ல, ஸோ இந்த டயக்ராமுக்கு நம்ம எப்படி போலார் கோஆர்டினேட்டில் பாயிண்ட் மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் 1 2 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட நம்ம பாயிண்ட்ஸு 100 70 30 17லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் நம்மளோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அட்டு டிஸ்டன்ஸ் லெஸ் தென் ஆங்கிள் அது மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன் கொடுக்கணும்னா அட்டுங்கிறது நம்மளோட இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. தென் செகண்ட் டு தேர்ட் பார்க்கும்போது செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். தேர்ட் டு ஃபோர்த்து பாயிண்ட் போகும்போது ஃபோர்த்துலேருந்து. ஸோ அடுத்தடுத்த பாயிண்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதுக்காக அட்டுன்றது கொடுப்போம். தென் அப்புறம் டிஸ்டன்ஸ் ஆங்கிள் கொடுக்கும்போது லெஸ் தென் சிம்பிள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதில் எப்படி ஆங்கிள் எடுக்கணும்? ஓகேவா? ஆங்கிள் எடுக்கிறது மட்டும்தான் இதில் விஷயம், மற்றபடி எல்லாம் ஈஸி தான். ஓகேவா? ஸோ இப்போ ஆங்கிள் எடுக்கிறது சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குன்னா இதில் எப்படி ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு இந்த ஹரிசாண்டல் லைன் இந்த லைனில் இருந்தால் ஆங்கிள் எடுக்கணும். இப்போ பாருங்கள் இதே லைனில் தான் இந்த லைனும் கூட போகுது. ஸோ இந்த லைனுக்கு ஆங்கிள் உங்களுக்கு 0 தான். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டில் காமிக்கிறேன். இப்போ இதில் இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் ஆங்கிள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் பாருங்கள் எந்த லைனில் இருந்து எடுப்பீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் லைன். ஓகேவா? இந்த லைனில் இருந்தால் நீங்கள் ஆங்கிள் எடுப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஆங்கிள் 45 டிகிரி வரும். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு காமிக்கிறேன். ஓகே, இது எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து எடுக்கும்போது இப்போ பாருங்கள் இது கரெக்டாக உங்களுக்கு 90 டிகிரியில் வருது. இது பாருங்கள் 90 + 45. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆங்கிள்ஸ் எடுப்பீங்க. இந்த எக்ஸ் லைனில் இருந்தால் நீங்கள் ஆங்கிள் கண்டிப்பாக எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இது யூஸ் பண்ணி தான் நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? நான் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறது காமிக்கிறேன். ஓகேவா? இதான் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறது. இது பாருங்கள் மேலே கொடுத்துருக்கேன். மேலே இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த எக்ஸ் லைனில் இருந்தால் நீங்கள் பாயிண்ட்ஸு எடுக்கணும். ஓகேவா? இந்த டயக்ராம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த டயக்ராம்லேயே பாருங்கள் அப்படியே பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்பேன். இதில் 0, இது 45 டிகிரி. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்தே உங்களுக்கு எடுக்கணும். ஓகேவா? எல்லாத்துலேயும் அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் அட்டு டிஸ்டன்ஸ் 100 லெஸ் தென் அதே லைனில் போகிறதுனால ஆங்கிள் 0. தென் செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் அட்டு டிஸ்டன்ஸ் 70 லெஸ் தென் ஆங்கிள் 45. தென் தேர்டு டு ஃபோர்த்து பாருங்கள் அட்டு டிஸ்டன்ஸ் 30 லெஸ் தென் ஆங்கிள் 90. இதே மாதிரி தான் ஃபுல்லும் நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக இந்த லைனில் இருந்து எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ எல்லா பாயிண்ட்ஸுக்கும் நீங்கள் ஆங்கிள் மார்க் பண்ணி பாருங்கள். இந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ லாஸ்ட் பாயிண்ட் 10th to 1 பாருங்கள். 10 to 1. தென் அதில் டிஸ்டன்ஸ் 50 இருக்குது. ஸோ அட்டு டிஸ்டன்ஸ் 50 லெஸ் தென் ஆங்கிள் பாருங்கள் அப்படியே கீழே வருதா, லைன் கீழே மாதிரி வருதுன்னா இந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து பார்க்கும்போது சுற்றி வரணும். ஓகேவா? 270. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிளாக் வைஸில் தான் சுற்றி வரும். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி வைத்திங்கன்னா உங்களுக்கு தப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக நீங்கள் இந்த கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் என்டர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எல் என்டர், பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல் என்டர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை பாயிண்ட் 100, ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாயிண்ட் என்டர் பண்ணுறோம். அட்டு டிஸ்டன்ஸ் 100 லெஸ் தென் ஆங்கிள் 0. ஆங்கிள் 0 இருக்குதுன்னா நீங்கள் லெஸ் தென் 0 கொடுக்கட்டா கூட ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் வரும். பட் ஆங்கிள் இருக்குதுன்னா அதை கொடுங்க. ஓகேவா? அட்டு டிஸ்டன்ஸ் 75 லெஸ் தென் ஆங்கிள் 45. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் அட்டு டிஸ்டன்ஸ் 30 less than angle 90. Then next at distance 70 less than angle 135. Then next
at distance 50 less than angle 180. Then next at distance 50 less than angle 270. Then next at distance 40 less than angle 315. Then next at distance 80 less than angle 180. Then next at இல்லை C enter கொடுத்தாலும் ஓகே, நான் பாயிண்ட் என்டர் பண்ணிக்கிறேன். distance 50 less than 270. ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 மெத்தட் தான் கீபோர்ட் என்ட்ரி. ஸோ கீபோர்ட் என்ட்ரி மெத்தட் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஆட்டோகேடுக்கு உள்ளே ட்ரா பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆங்கிள் வச்சு ட்ரா பண்ணுறது அந்த 2 மெத்தடில் பண்ண முடியாது. ஸோ ஆங்கிள் வச்சு ட்ரா பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் தான் பண்ணணும். ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து ஆங்கிள் கண்டுபிடிக்க பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தட் கூட நீங்கள் லாஸ்ட்லாம் பண்ணோம்ல அப்சல்யூட் மெத்தட், அதிலலாம் கூட இன்க்ளைன் லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்சல்யூட் ஆர் ரிலேட்டிவ் மெத்தடில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்களா, அந்த டயக்ராம்ஸ் கூட இதில் நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நம்ம ஆட்டோகேடில் உள்ள கான்செப்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு டாபிக், அதாவது கீபோர்ட் என்ட்ரி மெத்தட். ஓகேவா? ஆட்டோகேட் இன்வென்ட் பண்ண ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ நம்ம நார்மலாக லைன் கமாண்ட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அதை பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.